Taste the Daily. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காரையார், சேர்வலாறு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக தொடர் மழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் அகஸ்தியர் அருவிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. அத்துடன் தாமிரபரணி ஆற்றில் சுமார் 1800 கன அடி நீர் செல்வதால் ஆற்றுப் பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வடமதுரை காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மோலப்பாடிப்பூரில் உள்ள காளியம்மன் கோயிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினர் இடையே முன்விரோதம் இருந்து வரும் நிலையில் கோயிலில் தரிசனம் செய்வதற்கு தடை விதித்ததற்கு எதிராக ஒரு தரப்பினர் புகார் அளித்தனர். அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் மதம் மாறுமாறு வடமதுரை காவல் ஆய்வாளர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினருடன் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம். ஆனந்தன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கரைப்புதூர் பஞ்சாயத்தில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க ஊராட்சி செயலாளரை அணுகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை அறிந்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம். ஆனந்தன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்ததுடன் துறை அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கையின் மீது விரைந்து தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அங்கன்வாடி பணியிடங்களுக்கான நேர்காணல் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தரையில் அமர வைக்கப்பட்ட அவலம் அரங்கேறியது. வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அங்கன்வாடி பணியிடங்களுக்கான நேர்காணல் நடைபெற்ற நிலையில் இதில் கலந்து கொள்ள வந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இட நெருக்கடியால் தரையில் அமர வைக்கப்பட்டனர். நேர்காணலையொட்டி இருக்கைகள் ஏற்பாடு செய்யாமல் அலட்சியம் காட்டியதால் கைக்குழந்தைகளுடன் வந்த பெண்கள் உட்பட அனைவரும் தரையில் அமர்ந்த நிலையில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளாததால் அவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். விருத்தாச்சலம் வயலூர் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் நெய்வேலி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி வருவது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குடிநீர் வீணாகி வருவதை விடியா திமுக அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாக புகார் தெரிவித்த மக்கள் குடியிருப்புகளுக்கு முன்பு தண்ணீர் தேங்கியுள்ளதால் குழந்தைகள், முதியோர்கள் அவதிப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். குழாய் உடைப்பை சீர் செய்து 6 போல் ஓடும் தண்ணீரை நிறுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.